ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம உடன் கிரேட்லேருந்து ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம அதுலேருந்து எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இதில் சைட்ஸில் வந்து நிறைய ஆணி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த கட்டை உடையாமல் பார்த்துக்கணும். ஸோ இது எடுத்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வந்து இந்த கட்டை வேணுமோ அதை நம்ம வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நாங்கள் கட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக 3 கட்டை கீழே வச்சுருக்கு. அதுக்கு மேலே வந்து 2 பெரிய கட்டை ஒட்டணும். நான் இன்னைக்கு க்ளூகன் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப மெல்லிசான கட்டைனால ஈஸியாக ஒட்டிக்கும். அதே மாதிரி ஆணி ஏதாவது இதில் யூஸ் பண்ணோம் அடித்தோன்னா கண்டிப்பாக இந்த கட்டை உடஞ்சிரும். அது மாதிரி ஒவ்வொரு சைட்ஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் இந்த வுட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம் செட் பண்ணுறோன்னா காஞ்ச பிறகு தான் அதை வைக்கணும். இப்போ ஓரத்தில் சைட்ஸில் எல்லாத்தையும் நாங்கள் ஒட்ட போகிறோம். அது கம் போட்டு வச்ச பிறகு கொஞ்சம் அழுத்தி விடணும். அப்போ தான் அது வந்து இன்னும் ஸ்டேபிளாக நிற்கும். அதே மாதிரி ஒரு இடம் நல்லா காஞ்ச பிறகு தான் அடுத்த இடத்துல ஒட்ட ஆரம்பிக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா சைட்ஸும் ஒட்டியாச்சு. இது நல்லா காஞ்ச பிறகு ட்ரை ஆன பிறகு நம்ம ப்ரைமர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். நாங்கள் ஒயிட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளேயும் வெளியும் போட்டு அந்த ப்ரைமரை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு காஞ்ச பிறகு தான் நம்ம என்ன கலர் பெயிண்ட்னாலும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒயிட் பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். இந்த ப்ரைமர் காயறதுக்கு எப்படியும் 6 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும். அப்படி அடித்தோன்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உள்ளேயும் நான் ப்ரைமரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் இப்போ இந்த ஒயிட் பெயிண்ட் நான் வந்து அடிக்கிறேன். ஃபினிஷிங் வந்தால் சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணால் என்ன கலர் பெயிண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பெயிண்ட் இல்லைன்னா வேறு எதாவது கலர் பெயிண்ட் நீங்கள் கொடுத்த பிறகு அதில் நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்ட் டெக்கரேட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட் வந்து கண்டிப்பாக 24 hours காயணும். காஞ்ச பிறகு தான் நம்ம அதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் ஸ்டிக்கியாக இருக்கும். நான் இன்றைக்கி மை கிச்சன் இதில் எழுத போகிறேன். இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். அது சீக்கிரமாக காஞ்சிரும். ஏன்னா இது வந்து நான் இப்போது கிச்சனில் வந்து ஆயில் வந்து கேன் அதில் தான் வைக்க போகிறேன். ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.